ஒவ்வொரு வாரமும் என்னுடைய கிளினிக்ல ஒரு பெரிய விஷயத்தை பார்த்து மல்லு கட்டிக்கிட்டே இருப்பேன். அது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் வேக்சினா பிரைவேட் வேக்சின் அப்படின்னு. இன்னைக்கு இன்ஃபுளுன்சா சீசன் பத்திட்டு இருக்கிற இந்த சமயத்துல இன்ஃபுளுன்சா வேக்சினை பத்தி பல மாசத்துக்கு முன்னாடி நான் போடணும்னு சொன்னப்போ கமெண்ட் செக்ஷன்ல நிறைய நெகட்டிவான பதிவுகள் வந்துச்சு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்ஃபுளுன்சா வேக்சின் போட்டு இன்ஃபுளுன்சா தடுக்க முடியாது, அப்போ என் குழந்தைக்கு அடிக்கடி சளி இருமல் காய்ச்சல் வந்துட்டு இருக்குன்னு நிறைய பேரண்ட்ஸ் சொல்றதுதான். இது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்ஃபுளுன்சா வேக்சினை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி முக்கியமா சொல்ற வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வருஷம், அதாவது வருஷத்துல உங்க குழந்தைக்கு 2 இன்ஃபுளுன்சா வேக்சின் போடணும். அதுக்கப்புறம் வருஷத்துக்கு 6 வயசு வரைக்கும் இன்ஃபுளுன்சா வேக்சின் பொதுவா ரெக்கமெண்டட். சோ இந்த இன்ஃபுளுன்சா வேக்சினோட சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் WHO வந்து என்னென்ன ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கணும், என்னென்ன வைரஸ்னால இன்ஃபெக்ஷன் வரும் அப்படின்றது ரொம்ப அழகா அந்த வேக்சினோட அட்டை டப்பால பாத்தீங்கன்னா பதிவு பண்ணிருக்கோம். அந்த வேக்சினுக்கான ஸ்ட்ரெயின் தான் வருஷம் குழந்தைங்களுக்கு நாங்க போடுறது. சோ இந்த ஃப்ளூ வேக்சினை பொறுத்த வரைக்கும் எதுக்கு எல்லா குழந்தைங்களுக்கும் போடுறது இல்ல, எதுக்கு எல்லா குழந்தைங்களும் சில குழந்தைங்களுக்கு மட்டும் இது முக்கியத்துவம் கொடுத்து போடணும்னு சொல்லிடுறேன். முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க குழந்தைக்கு வந்து இனிஷியல் எக்ஸ்போஷர் இல்லாத காலகட்டத்துல இந்த வேக்சின் மிக மிக முக்கியம். ஏன் அப்படின்னா, இந்த 4 ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்றோம், இந்த டெட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய 4 ஸ்ட்ரெயின் வந்து உயிர்கொல்லி நோய்கள். சோ உலகத்துல எந்தெந்த பகுதியில மக்கள் அதிகமா இந்த ஃப்ளூனால பலியானாங்க அல்லது நோய்வாய்ப்பட்டாங்க இல்ல அதிகமா சிக்கினாங்க அப்படின்றத WHO உத்து கவனிச்சு அந்த ஸ்ட்ரெயின்ஸ் மட்டும் தான் இந்த வேக்சின்ல கொடுக்குறாங்க. ஃப்ளூன்னு சொல்லக்கூடிய இன்ஃபுளுன்சா மில்லியன்ஸ் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் வைரஸ்னால வரலாம். இந்த மாதிரி வரக்கூடிய வைரஸ்கள் எல்லாத்துக்குமே தடுப்பூசி போடுறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். உங்க குழந்தைக்கு அடிக்கடி சளி பிடிக்குது அப்படின்னா இன்ஃபுளுன்சால அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக வேக்சின் போட சொல்றோமே தவிர, சளி இருமல் காய்ச்சல் இந்த வேக்சின் போட்டா வரவே வராதுன்றது மிக தவறான அணுகுமுறை. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் அடிக்கடி சளி பிடிக்குதுன்னு முதல்ல பாருங்க. உங்க குழந்தை அண்டர் நரிஷ்டா இருக்கலாம், குழந்தைக்கு மால் நியூட்ரிஷன் இருக்கலாம், குழந்தை சரியான உணவு சாப்பிடாம இருக்கலாம், அல்லது குழந்தை அடிக்கடி வந்து வெளி உணவு சாப்பிடுறதுனால நோய்வாய்ப்படலான்றதை மறந்துடாதீங்க. அரசு தடுப்பூசிகள் எல்லாமே அடிப்படையான தடுப்பூசிகள், அது முக்கியமா குழந்தைகளுக்கு போட்டே ஆகணும். பிரைவேட்ல போடக்கூடிய வேக்சின்ஸ் நிறைய கவர்மெண்ட்ல போடாததுக்கான காரணங்கள் பல இருந்தாலுமே இந்த வேக்சின்ஸ் உங்க குழந்தைக்கு மிக முக்கியம் அப்படின்றது பதிவு மூலமா சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். இது மட்டும் இல்லாம ஃப்ளூ வேக்சின் இல்லாம குழந்தைங்களுக்கு டைஃபாய்டு வேக்சின் போடணும், ஹெப்படைட்டிஸ் ஏ மற்றும் யார் யாருக்கெல்லாம் ஜாப்பனீஸ் என்கெஃபலைட்டிஸ் போலியோ அந்த வேக்சின், மெனிங்கோகாக்கல் வேக்சின், சில வேக்சின்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் உங்க மருத்துவர்கிட்ட பேசி தயவு செய்து அந்த வேக்சின்ஸ் உங்க குழந்தைக்கு போடுறதுக்கு முயற்சி எடுங்க. நிறைய குழந்தைங்களை திரும்ப திரும்ப பாக்குறப்போ பல தடவை பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியுமே அவங்க கேட்கறது கிடையாது. நோய் தடுப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆங்கிலத்துல VPDன்னு சொல்லுவோம், வேக்சின் பிரிவென்டபிள் டிசீசஸ். இதனால குழந்தைங்களுக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மார்டாலிட்டின்னு சொல்லக்கூடிய உயிர்கொல்லி நோய்களா இருக்கலாம், மார்பிடின்னு சொல்லக்கூடிய குழந்தைங்களுக்கு அதனால வரக்கூடிய பாதிப்புகள் வந்து தடுக்கலாம், விடுதலை கிடைக்கும். கட்டாயமா இதை கன்சிடர் பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கடமை நிகழ்ச்சியோட பதிவு பண்ணியிருக்கேன். தயவு செய்து உங்க குழந்தைங்களுக்கு பிரைவேட் வேக்சின்ஸ் போடுறதை பத்தி கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.